ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜேசான்னா என்ன, ஏபிஐனா என்ன, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோம், ஜேசானா ஏபிஐ ஒன்றா இல்லை வேறையா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஜேசான்னா என்ன? ஜேசான் நத்திங் பட் இட்ஸ் நார்மல் இங்கிலீஷ். நார்மலாக நம்ம ஒரு இங்கிலீஷை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கம்யூனிகேஷன் டூல். ஸோ ஜேசானே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கம்யூனிகேஷன் டூலாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷை நம்ம ஹியூமன்ஸ்க்கு இடையில கம்யூனிகேஷன் டூலாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஜேசானை நம்ம எதுக்கான கம்யூனிகேஷன் டூலாக யூஸ் பண்ணுறோம்னா பிட்வீன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் டூலாக தான் நம்ம வந்து ஜேசானை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஜேசானா என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அப்போனா ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஜேசான்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்கிறீங்க. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி எழுதுகிற ஃப்ரேம் ஒர்க்கே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் தான். இதே நம்ம பைத்தான் இல்லை ஜாவாவில் உள்ள ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள ஃப்ரேம் ஒர்க்கே யூஸ் பண்ணும்போது இந்த ஜேசான ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஓகே, நீங்கள் இப்போ பைத்தான் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தானில் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே நமக்கு என்ன டேட்டா டைப் இருக்குன்னா டிக்ஷனரின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அங்கே வரைக்கலாம் வேண்டாம், இங்கேயே பார்த்துக்கிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஜேசானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, நம்ம நார்மலாக என்ன பண்ண போகிறோம்னா நோட் மேனேஜர் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ npm ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்தோம்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, நம்ம அது பிரிண்ட் ஆகிட்டு நான் அடுத்து சொல்லுவேன். ஸோ ஜேசானுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஜேசான் ஒரு வேரியபிள். ஓகே 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 வெயிட் மினிட். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு ஜேசான் கிரியேட் பண்ண போகிறேன். லெட் ஜேசான். ஓகேவா? ஜேசான் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அங்கே கீயை வந்து எப்படி கொடுத்துருக்கோம், ஒரு வேரியபிள் மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோமா ஆப்ஜெக்டில். இங்கே அதையும் கொட்டேஷனுக்குள்ளே போட்டுட்டு மற்றபடி அந்த வேல்யூஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ டைட்டில்னா டைட்டில், அங்கே என்ன இருக்குது, ஐஎம் ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஐஎம் ஜேசான். இப்போ ஒரு மேஜிக் நடக்கும் போது பாருங்கள். இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா ஒரு ஜேசான் எழுதியிருக்கேன். ஜேசானுக்கும் ஆப்ஜெக்ட் இதில் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். கீ டபுள் கோட்ஸில் இருந்தால் அது ஜேசானியா, கீ டபுள் கோட்ஸில் இல்லாட்டி அது ஆப்ஜெக்ட். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜேசான்னா ஒரு கம்யூனிகேஷன் டூல் பிட்வீன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல இப்போ சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ண என்ன ஆகுது, அதுவும் ஒரு ஆப்ஜெக்டாக மாறிட்டு. என்னடா இது, நம்ம ஜேசான் தான் கிரியேட் பண்ணோம், இப்போ ஜேசான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாறிட்டு. அப்போ நம்ம எப்படி ஒரு ஜேசானை கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஜேசானாக மாற்றுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நேரம் வந்திருக்கணும். ஸோ அதை தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஓடஸ், இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி ஜேசானாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன். லெட் ஜேசான் ஈக்குவல் டு எதை நான் ஜேசானாக மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் நம்ம வந்து இப்போ ஜேசானாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேசான் டாட்டில் மொத்தம் ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. ஒன்று ஃபாஸ்ட், இன்னொன்று ஸ்ட்ரிங்கிஃபை. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங்கிஃபை. ஓகேவா? ஸ்ட்ரிங்கிஃபைல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்ட்டை உள்ளே அனுப்ப போகிறேன். அனுப்பிட்டு என்ன பண்ணிடுவோம், சரி கன்சோல் பண்ணி பார்த்துருவோமே என்ன தான் வருதுன்ட்டு. நம்ம அப்போ டைப் பண்ணும் போது தான் சாதாரண அது ஆப்ஜெக்டாகவே மாறிக்கிட்டு இப்போயாவது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சேவ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சோலில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது. கீழே டபுள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஜேசான்யா, டபுள் கோட்ஸ் இல்லாட்டி அது ஆப்ஜெக்ட். இவ்வளோ தாங்க ஜேசான். இந்த டிஃபரன்ஸ் தான் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஜேசானுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மற்றபடி நீங்கள் ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுற எல்லா டேட்டா டைப்பையுமே ஜேசான்லேயே யூஸ் பண்ண முடியும். அந்த கீ எழுதும் போது டபுள் கோட்ஸை மட்டும் போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஜேசான் எப்படி ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது அப்படி பார்த்து விட்ருவோம். நம்ம முன்னாடி சொன்னோம்ல ஜேசான் நம்ம ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன்று பார்ஸ், ஒன்று ஸ்ட்ரிங்கிஃபை. ஸ்ட்ரிங்கிஃபை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், இங்கே யூஸ் பண்ணது தான் பார்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்று ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன், ஜேசான் டாட் பார்ஸ். அதுல என்ன தான் அனுப்பணும், ஜேசானை அனுப்பணும். இப்போ இதையும் கன்சோல் பண்ணி பார்த்துருவோமே எப்படி தான் இருக்குன்னு. OPJ1 சேவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரன் ஆயிடுச்சு கீழே சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவுட்புட்டோ லாஸ்ட் அவுட்புட் ஒரே மாதிரி இருக்குது. நடுவில் இருக்க அவுட்புட் மட்டும் ஜேசான் அவுட்புட், அது மட்டும் வேறு மாதிரி இருக்குது. இவ்வளோ தாங்க ஜேசான். இவ்வளோ தான் ஜேசான்ங்கிறது, இவ்வளோ தான். ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், அதோட கீ மட்டும் டபுள் கோட்ஸில் இருக்கும், அதான்டா ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அவ்வளோதான். ஓகே, அப்போனா இந்த ஏபிஐன்னு சொல்கிறாங்களே அது என்னது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏபிஐக்கு வந்தோம்னா ஏபிஐ ஒன்றுமே இல்லை. ஏபிஐனா என்னன்னா, நம்ம ஒரு ரெக்வஸ்ட் குடுப்போம். அத அப்படியே பேக் எண்ட் கேட்டு போயிட்டு அங்கருந்து ஒரு ரெஸ்பான்ஸா வாங்கி நம்மட்ட குடுத்துருவாப்ல. இப்ப உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் எப்படின்னா, நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு ஆர்டர் போடுறோம். ஒரு ஆர்டர் பண்ணுதோம். அந்த ஆர்டர் தான் நம்மளோட ரெக்வெஸ்ட். அதுக்கு அங்க உள்ள சர்வர் வந்து நம்ம ஆர்டர் போட்டத கொண்டு வந்து குடுப்பாரு. அதுதான் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ, இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ் சொல்றோம்ல, அது எந்த ஃபார்மட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் மேட்டர். இந்த JSON-அ யார் யூஸ் பண்றா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல? நம்ம ஏபிஐ தான் நம்ம JSON-அ யூஸ் பண்றாரு. எதுக்காக யூஸ் பண்றாரு அப்படின்னா, ரெஸ்பான்ஸ்க்காகவும், ரெக்வெஸ்ட்க்காகவும் யூஸ் பண்றாரு. ரெக்வெஸ்ட் நம்ம யார் குடுப்பாங்க? கிளையன்ட் சைடுல இருந்து குடுப்பாங்க. ஓகேவா? ரெஸ்பான்ஸ் யார் குடுப்பா? சர்வர் சைடுல இருந்து குடுப்பாங்க. இது 2யும் கொண்டு போயிட்டு கொண்டு வர்றது யாரு? ஏபிஐ. ஸோ நம்ம கிளையன்ட் சைடுல இருந்து வர ரெஸ்பான்ஸ் அப்படியே JSON-ஆ கன்வெர்ட் பண்ணி இல்ல. கிளையன்ட் சைடுல இருந்து ரெக்வெஸ்ட் வரும். ரெக்வெஸ்ட்ட JSON-ஆ கன்வெர்ட் பண்ணி நம்ம சர்வருக்கு குடுப்பாரு. அந்த சர்வரு குடுக்குற என்ன குடுப்பாரு? ரெஸ்பான்ஸ JSON-ஆ கன்வெர்ட் பண்ணி இவரு கிளையன்ட்க்கு குடுத்துருவாரு. ஸோ அந்த கன்வர்ஷன் JSON நம்ம இப்போ ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்கோம்னா, நம்ம அத JSON ஃபார்மட்ல தான் குடுக்கணும். அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்காருன்னா, அதையும் JSON ஃபார்மட்ல தான் குடுக்கணும். அப்பதான் நம்மால ஏபிஐ வந்து வேல பாப்பாரு. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம JSON யூஸ் பண்றோம். ஸோ JSON இப்ப எதுக்காக யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ரெக்வெஸ்ட்டும் JSON ஃபார்மட்ல தான் இருக்கும். ரெஸ்பான்ஸும் JSON ஃபார்மட்ல தான் இருக்கும். இத வாங்கி குடுக்குற வேலைய மட்டும் தான் ஏபிஐ பண்றாரு. அந்த ஏபிஐ யார் எழுதுவா? நம்ம தான் எழுதணும். ஆஸ் எ பேக் எண்ட் டெவலப்பரா நம்ம தான் எழுதணும். ஸோ அந்த ஏபிஐ எப்படிலாம் பில்ட் பண்ணலாம்? அதில என்னலாம் இருக்கு? அப்படிங்கிறத வரப்போற வீடியோக்குள்ள நம்ம அப்படியே தெளிவா பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவ வெரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ பேக் எண்ட் இஸ் வெரி 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 ஈஸி. அதுலயும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ற பேக் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. அந்த மாரி தான் இருக்கும். ஓகே ப்ரதர்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன்.